மொழி மறுக்கப்படாது நாங்க சொல்றோம். திருப்பி திருப்பி பொய்யா சொன்னா என்ன அர்த்தம்? ஆக நீங்க பொய்யான பயத்தை கொண்டிருக்கிறீர்கள். தமிழுக்காக என்னோட உயிரை கூட கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், பொதுமக்களை ஒரு அரசியல்வாதி சந்திப்பதை தடுப்பதற்கு இவர்கள் யார்? அப்ப தனி மனித உரிமை தமிழகத்தில் மிதிக்கப்படுகிறதா? இதுதான் என்னோட கேள்வி. ஆக இவ்வளவு கஷ்டப்பட்டு 3.5 மணி நேரம் நான் நின்றுருக்கேன். 9:30 மணிக்கு நான் வந்தேன். ஆக தமிழகத்துல ஒரு பொதுமக்களை பார்ப்பதற்கு அப்படியிலிருந்து ஸ்டாலின் அரசு இந்த கையெழுத்து இயக்கத்தை பார்த்து பயந்து இருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இணையதளத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. பொதுமக்கள் வந்தாங்க. நீங்க இன்னைக்கு பத்திரிகை சகோதரர்களை பாத்தீங்க. போலீஸ் அடக்குமுறையை மீறி பொதுமக்கள் பாமர எங்க குழந்தைகளுக்கு இன்னொரு மொழி வேண்டும், புதிய கல்விக் கொள்கை வேண்டும், எங்க குழந்தைகளுக்கு வேண்டும்னு பாமர மக்கள் வந்து போலீஸ் அராஜகத்தை மீறி வந்து கையெழுத்து போட்டாங்க. அந்த பொதுமக்களுக்கு நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலிருந்தே தமிழக மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு எனக்கு தெரிகிறது. என்றும் நாங்களும் அவர்களோடு இருப்போம். அதனால நிச்சயமா வாங்கிடுவோம். கெடுபடியெல்லாம் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. கெடுபடினா 1.5 கோடி கையெழுத்து வாங்குவோம் நாங்க, அவ்வளவுதான். ஏன்னா மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கல்ல, இவ்வளவு போலீஸ் என்ன சுத்தி இருந்தோம், அதை பார்த்து பயப்படாம வந்து கையெழுத்து போட்டாங்களா இல்லையா? உங்க முன்னாலே நீங்க பாத்தீங்கல்ல, நாங்க அவங்களை கூப்பிடவே இல்ல. மெஜாரிட்டியான ஒரு மொழியை கொண்டு வந்து வரும்பொழுது அது மாதிரி வரக்கூடிய காலத்துல தமிழ் மொழி மறுக்கப்படும். தமிழ் மொழி மறுக்கப்படாது நாங்க சொல்றோம். திருப்பி திருப்பி பொய்யா சொன்னா என்ன அர்த்தம்? ஆக நீங்க பொய்யான பயத்தை கொண்டிருக்கிறீர்கள். தமிழுக்காக என்னோட உயிரை கூட கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். தமிழுக்காக பாரதிய ஜனதா கட்சி உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறது. அதனால உங்க பொய் பிரச்சாரம் எல்லாம் இனிமே ஈடுபடாது.